என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் இந்த சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்கென்று இந்த நாளில் கூட தெரிந்து கொண்ட தலைப்பு களஞ்சியம். நீண்ட நாளுக்கு முன்பாக, சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த களஞ்சியம் என்ற தலைப்பில் நம்ம தியானித்திருக்கிறோம். அன்றைக்கு ஏற்குரிய ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி மீண்டுமாக அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இந்த 40 நாட்களை, அவர் உபவாசம் செய்து ஜெபித்த அந்த நாட்களை நம்ம நினைத்து, உலகத்தில நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை என்ற ஒரு மனநிலையோடு இந்த வார்த்தைகளை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற பொழுது சேமிக்கும் ஒரு கிடங்கு அப்படின்னு சொல்லலாம். சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழைய காலத்துல கிராமங்கள்ல தெரியும், நெல், கேழ்வரகு போன்ற தானிய வகைகளை சேர்த்து வைப்பாங்க. கிராம மக்களுக்கு, விவசாயத்தை அறிந்த மக்களுக்கு அது நன்றாக தெரியும், சென்னை வாசிகளுக்கு தெரியாது. அப்படி சேமித்து வைக்கக்கூடியது. இந்த வருஷம் அறுவடை அறுத்து நெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய உரை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. சிலர் தங்கம், வெள்ளி, பொண்ணு போன்ற காரியங்களை பெட்டியில சேர்த்து வைப்பாங்க. சிலர் அந்த குடம், மண் பாத்திரம், குடம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்து வைப்பாங்க. குறிப்பா பெரிய பெரிய செல்வந்தர்கள் கிடங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கென்று. இன்னைக்கு சென்னை பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா சுலபமா தெரிஞ்சுக்கணும்னா, தானிய வகைகள், அதாவது அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் இலவசமா மக்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடியது, அரிசி போன்ற காரியங்கள்லாம் இருக்குது. அதை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு இருக்கும். இப்போ சென்னையில அண்ணா நகர் பகுதியில கூட அந்த ரவுண்டானா, அந்த டவர் பக்கத்துல ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு இருக்குது, அரசாங்கத்தினுடையது. அதுல தினந்தோறும் லாரியில கொண்டு வந்து இறக்குவாங்க, லாரியில கொண்டு போயிட்டு பல இடங்களில அதை விநியோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது கிடங்கு, சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு, அது பாதுகாப்பா வைப்பாங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கு பேரு வேதத்துல என்ன சொல்றதுன்னா களஞ்சியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த களஞ்சியம் யார் பயன்படுத்துவாங்க? இப்ப நீங்களோ நானும் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் விவசாய மக்கள் அல்ல. சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய களஞ்சியங்கள், நிறைய பொருட்கள் நம்ம வைத்திருக்கிறோம் இல்ல. அது ஒரு பொருட்களை சேமித்து வைக்கக்கூடியதுதான் களஞ்சியம். நீதிமொழிகளின் புஸ்தகம், வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் விளை நிலத்தினாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதாவது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும், நம்மளுடைய விவசாய பண்ணி அதுல வரக்கூடிய பொருட்கள், அது விவசாயம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லா விதமான பொருட்களையும் அதை குறிப்பிடப்படுகிறது. நெல், அந்த காலத்துல இஸ்ரேல் தேசத்துல இந்த வேதாகமத்தை எழுதுகிற அந்த சூழலில், பழைய ஏற்பாட்டின் காலத்துல கோதுமை தான் அங்க அதிகமா களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது. இப்ப நம்ம நாட்டுல கோதுமை விளைச்சல் அதிகம் கிடையாது, நெல், அரிசி வகைகள் தான் அதிகமா உண்டு. அப்ப அந்த கோதுமையை அறுத்து சில ஆண்டுகள் அதை வைப்புல வைத்து அதை பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய விளை நிலத்துல விளைந்த அந்த தானியங்களை முதல் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைக்கும்படியாக நீங்க என்ன பண்ணணுமா, களஞ்சியத்துல வைக்கணும்னு சொல்லி 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சையும் ரசமும் புரண்டோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல உன்னுடைய நிலத்துல விளைந்த அந்த பயிர் வகைகளில தானியத்தை, கோதுமையோ அரிசியோ அல்லது கேழ்வரகோ கம்போ சோளமோ, அது வேற பழ வகைகள்,
மா, தென்னை, பலா போன்ற பறவைகள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய தோட்டத்துல விளையக்கூடியத முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து நீங்க படைக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக தானியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்ப நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 17ல இருந்து வாசிக்கிற பொழுது, நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க, 17ல இருந்து 20, 21 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது அங்க கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரம்ப செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனையும் என்னிடத்தில் இருக்கிறது. நீ ஒரு நிலத்துல ஒரு பயிர் வச்சாலோ, அல்லது உனக்கு ஒரு சொந்த வீட்டை கட்ட முயற்சித்தாலோ, அல்லது உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு நகை, பொருள், அது பணம் இப்படிலாம் சேமிக்க வைத்தாலோ, இதெல்லாம் ஒழுங்கும் கிரமமா உனக்கு சரியானபடி சேமிக்க வேண்டுமானால் உன் களஞ்சியத்திலே, உன்னுடைய பெட்டியிலே, உன்னுடைய பானையிலே அல்லது உன்னுடைய வீட்டிலே அது நீங்க சேர்த்து வைக்க வேண்டுமானால் முதலாவது என்னை நினைத்து எனக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. அப்போ உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய களஞ்சியத்திலே, உங்களுடைய பெட்டியிலே, உங்களுடைய பானையில நீங்க சேர்க்கக்கூடிய சிறுக சிறுக சேர்க்கக்கூடியது பெருக செய்ய என்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம அறிய முடிகிறது. நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த களஞ்சியம் என்பது சேமிக்கக்கூடியது, வைத்து வைக்க வேண்டியது. இப்பெல்லாம் நீங்க பட்டிடத்துல வாழ்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய தங்கம் நகைகள் வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பேங்க்ல கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கு ஒரு லாக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம வாடகைக்கு எடுத்து அந்த லாக்கருடைய கீயை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க ஒரு கீ வச்சிருப்பாங்க அந்த பேங்க்ல. முதலாவது நம்ம கீ அதுல போட்டு திறந்துட்டு ரெண்டாவது அவங்க போடும்போதுதான் லாக்கர் ஓபன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இதுக்கு மாசம் மாசம் நம்ம அவங்களுக்கு பணம் கட்டணும், வாடகை மாதிரி கட்டணும். அப்ப என்ன காரணம் அதுக்குன்னா, நம்மளுடைய ஜுவல்ஸ் நம்ம வீட்டுல வைக்கிறத திருடன் அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப லாக்கர்ல இருக்குன்னா அது பாதுகாப்பா இருக்கும். அதுதான் சேமிக்கக்கூடிய இடம், அதுதான் பாதுகாப்பான இடம். இதுக்கு பேர் தான் களஞ்சியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க களஞ்சியத்துல ஒரு பொருளை சேமித்தோ இல்ல பாதுகாப்பாகவோ இல்ல நீண்ட நாள் அதுல தேக்கமா வைத்திருக்கவோ வேண்டுமானால் முதலாவது என்னை தேடுங்கள், எனக்கு முதலிடம் கொடுங்கள். அப்போ உங்களுடைய பொருட்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படும், அது நிரம்பப்படும், அது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசி ஆகாய் என்கிறதான தீர்க்கதரிசி புத்தகத்துல 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அதாவது உன்னுடைய களஞ்சியத்துல, உன்னுடைய சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல விதைக்கக்கூடிய தானியங்கள் இருக்கிறதா? இல்லையே, நீங்க எல்லாம் எம்டி, காலியாகி போச்சு. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. காரணம் ஏன் அதுல காலியா இருக்குதுன்னா, அந்த களஞ்சியம் காலியா இருக்குது, அதுல விதை தானியம் இல்ல. ஏன் அது காலியா இருக்குதுன்னா, உன்னுடைய நிலத்துல எதுவும் விளையல. சரி, ஏன் விளையல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க என்ன தேடல, எனக்கு முதலிடம் கொடுக்கல, என்ன விசுவாசிக்கல, என்னை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்க. ஆரம்ப காலத்துல நல்லதா இருந்தீங்க, என்னை தேடி வந்தீங்க, நல்ல ஜெபம் பண்ணீங்க. கர்த்தராகிய நான் என்ன பண்ண, உங்களை ஆசீர்வதிச்சேன், வியாதியில இருந்து விடுதலை கொடுத்தேன், கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்தேன், உங்களுடைய பொருளாதார நிலையிலிருந்து உங்களை உயர்த்தினேன். இப்படி எல்லா காரியத்தையும் நான் செய்துட்டு தான் வந்தேன். இப்ப என்ன பண்ணீங்க, எல்லாம் நீங்க நிரம்ப கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரமா போயிட்டீங்க. அப்ப உங்களுடைய செல்வங்கள் குறைய ஆரம்பிச்சிடுது, நோய் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு, உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சூழ்ந்துடுச்சு, உங்களுக்கு மனதில் நினைக்கிற காரியங்கள் நிறைவேறப்படாதபடி தடைப்பட்டு போனது. இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, தரித்திரம், அதாவது துணி, நம்ம நல்ல ஆடை கூட உடுத்த முடியாத ஒரு நிலைப்பாடு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம தேடல, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரு. நாமும் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக நமக்கு செல்வம் செழித்த உடனே நம்ம விட்டு விலகிட்டோம். இதன் நிமித்தமாய் நமக்கு எல்லாத்தையும் குறைவு ஏற்பட்டு விட்டது. அப்ப இப்ப என்ன தேடி வரீங்க, மறுபடியும் என்ன தேடி வரீங்க. அவர் ஆண்டவர் சொல்றார் அந்த ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க.
ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. களஞ்சியத்துல விதை தானியம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னு சொன்னா நிலத்துல எதுவுமே விளையல. உங்களுக்கு நீங்க கையின் பிரயாசம் ஒன்னும் ஆசீர்வாதிக்குமா இல்ல. நீங்க உழைச்சு சம்பாரிச்சா கூட அது கையில் நிக்கல. இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் என்ன தேடுறீங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ என்னை எப்ப தேட ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து உங்களை நான் இன்று முதல் இப்பொழுது முதல் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பிரச்சனைகளோட வாழ்க்கையில இருக்கிறோம், எவ்வளவு வேதனையோட இருக்கிறோம், எவ்வளவு கண்ணீரோட இருக்கிறோம், எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வாழ்க்கையில பின்தங்கின நிலையில் இருக்கிற பொழுது, வியாதியில இருக்கிற பொழுது, பிரச்சனையில இருக்கிற பொழுது, நம்முடைய குடும்பத்துல மனைவி சரியா இல்லைன்னா கணவனுக்கு கஷ்டம், கணவன் சரியா இல்லைன்னா மனைவிக்கு கஷ்டம், பிள்ளைகள் சரியா இல்லைன்னா பெற்றோருக்கு கஷ்டம். பெற்றோர் சரியில்லைன்னா எத்தனையோ அப்பா அம்மாமார்கள் துன்மார்க்கமா பணி செஞ்சுட்டு பிள்ளைகளை சரியாதபடி கவனிக்காத விட்டுறாங்க. அப்ப பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி பல சூழலிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில ஆண்டவரை தேடுகிற பொழுது இந்த அதிகாலையில், அதுதான் வசனம் சொல்லுது தெளிவா, அந்த 8வது நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை யார் தேடி வருகிறார்களோ, என்னை யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, என்னை நோக்கி யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சொல்றாரு அடுத்தது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த அதிகாலை நேரம் அதுதான் நீங்க இந்த குழுவில சேர்ந்து ஆண்டவரை தேடி வருகிற நேரம். இந்த அதிகால நேரம் என்பது நிறைய மக்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அதிகாலை ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல. இது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னா நல்ல நிசப்தமான நேரம், அயர்ந்த நித்திரை செய்கிற நேரம். அந்த நேரத்தை நீங்க என்ன பண்றீங்க, விட்டு கொடுத்து, கர்த்தருக்காக விட்டு கொடுத்து நீங்க தெய்வ சமூகத்துல வருகிறதுனால உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் முதலாவது களையையும், அதாவது புல்லு பிடுங்கி சுட்டெறியுங்கள், கோதுமையை களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்த்து வையுங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துன்மார்க்கமான பிசாசுக்க உரிய காரியங்கள், கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், இல்லையா, எவ்வளோ இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது இல்ல. நல்ல விளைச்சல் விளையக்கூடிய பயிர் வகைக்குள்ள நடுவுல புல்லு முளைக்கும் பாருங்க. கிராம மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை இதுல இருந்தீங்கன்னா, நல்ல நெல்லு விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்குது, ஆனா நடுவில் என்ன இருக்குது, பெரிய பெரிய புல்லுங்க இருக்குது. அந்த புல்லு என்ன பண்ணுது, விளைச்சலை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதனால முதல்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, களை. அதை முதல்ல எடுத்துருங்க. எடுத்து என்ன செய்யணுமா, சுட்டெரிச்சிடணுமா நெருப்புல போட்டு. அப்புறம் மீதம் உள்ள அந்த நல்ல விளைஞ்சிருக்கிற அந்த கதிர்களை, அந்த விளைச்சலை கொண்டு வந்து நீங்க உங்களுடைய களஞ்சியத்துல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிறது கூட அப்படிதான். நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா தான் வேதம் வாசிக்கிறேன், நல்லா ஆண்டவரை பத்தி பேச கூட எனக்கு தெரியும். ஆனா அநேக வேளைகளில எனக்கு கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை. என்ன அவங்க இப்படி சொன்னாங்க, நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க, என்னால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஜெபிக்கிறது தான் எல்லாம் தான் இருக்குது, ஆனாலும் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவங்க பேசுவாங்க, நான் சும்மா இருக்கணுமா? அப்போ அந்த வைராக்கியம் இது ஒரு தனி மனிதனுக்கு இல்ல, நிறைய பேருக்கு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு, இல்லையா, ஊழியம் பண்ற எத்தனையோ போதகர்மார்களுக்கு இந்த காரியம் இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு, அந்த களை, அது புல்லு, நடுவில் இருக்கிற புல்லு, அதை முதல்ல எடுத்து சுட்டரித்து போடுங்க. அதுவும் உங்களுக்குள்ளேயே இருக்குமானா உங்களுடைய ஊழியம் நல்லா இருக்காது, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. உங்களுக்கு எரிச்சலின் கோபம், அதை அடக்குங்க, எடுத்து போடுங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. வைராக்கியம், அவங்க என்ன இப்படி சொன்னாங்க, நானும் இப்படி சொன்னேன், பதிலுக்கு பதில், என்னால விட்டு கொடுக்கலாம் முடியாது. எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கால வேளையில நான் பேசல, ஆண்டவரோடு இந்த வசனத்தை ஏன் எனக்கு பேச சொன்னார் தெரியல, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தைரியம் கவனிங்க. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில நீங்க நல்ல களஞ்சியத்திலே உங்களுடைய பொருட்களை சேமிக்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையே தேவனுடைய சமூகத்துல நல்ல காலூன்றி நிற்க வேண்டுமானால், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்களை நீங்க எடுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு.
பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, மத்தேயு 6:26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தீர்கள் அல்லவா அப்படின்றாரு. ஆகாயத்துல பறக்கக்கூடிய பறவை அது எங்க போய் விளைய செய்து, எங்க போய் தானியத்தை சேர்த்து வைக்குது, எங்க அது வேலை செய்யுது, எங்க அது சம்பளம் வாங்குது? ஒண்ணுமே கிடையாது. அது பாட்டும் பறக்குது, காட்டுலயும் மேட்லயும் தண்ணீர்லயும் இல்லையா, பட்டணத்திலயும் நகரத்திலயும் கிராமத்திலயும் அது சுற்றி தெரியுது. ஆனா தினந்தோறும் அதுக்கு ஆகாரம் எப்படி கிடைக்குது? எந்த வகையிலேயாவது கர்த்தர் அதை போஷிக்கிறாரு. அந்த ஆகாயத்து பறவைகளுக்கே போஷிக்கிற கடவுள் உங்களையும் என்னையும் சும்மா விட்டு விடுவாரா? ஏன்னு சொன்னா, நீங்களும் நானும் உலகத்தின் படைப்புல 6 நாள் ஆண்டவர் படைக்கிறார் பத்தி, அந்த 6வது நாள் படைத்த படைப்பு தான் விசேஷித்த படைப்பு. அதுதான் நீங்களும் நானும் மனுஷர்கள். இந்த மனுஷரை எப்படி படைச்சார்னா, கடவுள் என்ன ரூபத்துல இருக்கிறாரோ ஒரு மனிதனும் பார்த்ததில்லை. ஆனா அவர் சொல்றாரு, ஒருவனும் கடவுளை கண்டதில்லை, அதை கண்டவன் மரித்து போயிடுவான். ஆனா அந்த கடவுளுடைய சாயலில நம்மை படைத்திருக்கிறாரு. அப்படி படைத்தவர் நம்மளை சும்மா விட்டுடுவாரா? கட்டாயம் போஷிப்பார். அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆகாயத்துல பறக்கிற பறவை எல்லாம் எங்கேயும் விதைக்கல, அது விளைச்சல அறுத்து கொண்டு வந்து தன்னுடைய களஞ்சியத்துல வைக்கல, சேமித்து வைக்கல, ஆனா தினந்தோறும் திருப்தியா அது சாப்பிடுது. அப்ப நீங்க சாப்பிடாம பட்டினியும் பசியும் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் துயரமா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பாவம். ஆகினால் அதுல இருந்து வெளியே வாங்கன்னு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இதேதான் லூக்கா 3:17 சொல்றாரு, கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பார். கோதுமை என்பது என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, நல்ல ஆண்டவருக்கு சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபம், கண்ணீர், அவருடைய துக்கமான பாரமான காரியங்களை அவருடைய சமூகத்துல வைப்பது, இதுதான் நல்ல களஞ்சியத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது நம்முடைய வாழ்வில். அதை தான் சுட்டி காண்பிக்கிறார். கடைசியா சொல்லி முடிக்கிற லூக்கா 12வது அதிகாரம் 17 22 24 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அங்க ஒரு சம்பவம். ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு அவனுடைய நிலத்துல ஏகப்பட்ட விளைச்சல், அதாவது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமா விளைஞ்சிடுச்சு. நல்லா வயலில் நல்ல தானியத்தை போட்டான், தண்ணி பாய்ச்சினா, மக்களை வச்சு வேலை செஞ்சா நல்ல விளைஞ்சிருச்சு. அவன் எதிர்பார்த்ததை விட விளைஞ்சதுனால அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆகி போயிடுச்சு. அவன் வீட்டுல அமர்ந்து கொண்டு நல்ல ஒரு சாய்வான இடத்துல உட்கார்ந்து அவன் மனதை ஓட விடுறான், அவன் சிந்தனையை ஓட விடுறான். ஆண்டவர் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாம நான் 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 என்று தன்னைத்தானே புகழ்ந்து, என்னுடைய நிலத்துல என்னுடைய உழைப்பினால, என்னுடைய சிந்தனையினால, என்னுடைய அறிவினால நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் பல மடங்கு விளைச்சல் வந்துடுச்சு. தானியங்கள் சேர்ந்து விட்டது, பொன்பொருள் சேர்ந்து விட்டது, ஆஸ்திகள் சேர்ந்து விட்டது, நான் காரு வீடு பங்களா இப்படி பல காரியங்களில நான் எல்லாரை காட்டிலும் மிக ஐஸ்வர்யமானா இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நன்றாக உழைக்க மாட்டேன், இனிமே யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், என்னுடைய வீட்டுல அமர்ந்து நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்வேன், நல்ல நான் அதை அனுபவிப்பேன், என்னுடைய பொன் பொருட்களால நான் நிறைந்திருக்கிறேன், என்னை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை யாரிடத்திலும் நானும் போக மாட்டேன், எந்த இடத்துல வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன், என்னுடைய சிந்தனையில இருக்கிறது போல நான் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிந்தனையில ஓட விடுறான். இவைகளெல்லாம் நினைச்சு அன்று ராத்திரி வருகிறது, அந்த ஐஸ்வர்யான ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்னா, ஐஸ்வர்யானை பார்த்து, இன்றைக்கு ராத்திரி நான் உன்னுடைய ஆவியை எடுத்துக்கொள்ள போகிறேன், உன் சரீரத்துல நீ ஜீவனோடு இருக்கிற அந்த வாழ்வை இன்றோடு நான் முடிக்க போகிறேன், நீ சேர்த்து வைத்த இந்த களஞ்சியத்துல உண்டாக்கின அனைத்து செல்வங்களும், வயலில் நிலைந்த அனைத்து தானியங்களும், நீ வீட்டில் வைத்திருக்கிற உன்னுடைய காரு, உன்னுடைய பங்களா, உன்னுடைய நகை நட்டு, உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய சேமிப்பு எல்லாவற்றையும் யார் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு உலக வாழ்வில் அப்படிதான். முன்னாள் முதல்வர் எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அப்படிதான் சேர்த்து வச்சாங்க. தங்கத்தாலேயே தங்களை பூட்டி போட்டோ எடுத்து டிவில எல்லாம் வந்தது. அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது. கண்டெய்னரா சிறுகாவூர்ல 4 கண்டெய்னர்ல பணம் சேமித்து இருந்தது. இப்படி பல சூழலிலே பொருட்களை சேர்த்தாங்க. ஆனா 70 நாட்கள் மருத்துவமனையிலிருந்து அவர்கள் பொன்னையும் பொருளையும் யார் அனுபவிப்பார்கள் என்று தெரியாமல்
மரித்து போனார்கள். இந்த உலக வாழ்வு அதுதான். இப்போ அதை எடுத்து தங்க விருப்பப்படி அதை அனுபவிக்கிறவர்கள் யாரோ ஒரு பலர். அதே போல கிறிஸ்தவனுடைய வாழ்வில நமக்கு களஞ்சியம் என்பது பரலோகம், சேமிப்பு என்பது நம்முடைய வாழ்வில நன்மையானவைகள். இவைகளெல்லாம் நம்ம பரலோகத்துல சேமித்து வைக்கும் பொழுது அங்க பூச்சியாது, துருவாது, அழிக்காது. ஆண்டவர் சமூகத்துல அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் அவரோடு கூட எந்நாளும் முடிவில்லா வாழ்வில் நிலைத்திருப்போம் என்பதை சிந்தனையோடு கூட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.